Hi friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வினிகர் eel அப்படிங்கிற ஒரு லைஃப் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வினிகர் eel கல்ச்சர் எப்படி செட் பண்ணணும், கல்ச்சர்லேருந்து வினிகர் ஈலை எப்படி செப்பரேட் பண்ணி பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். பியர் போரலஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் வினிகர் ஈலை முதல் முறையாக டிஸ்கவர் பண்ணினார். வினிகர் ஈல் நம்ம நினைக்கிற மாதிரி ஈல் வெரைட்டி கிடையாது. இது வினிகர் கண்டென்ட்டில் உயிர் வாழக்கூடிய ஒரு வகையான சின்ன புழு. இந்த வார்ம்ஸ் பார்க்குறதுக்கு ஈல் ஷேப்பில் இருக்கிறனாலையும் இதோட ஸ்விம்மிங் மூமெண்ட்ஸும் ஈல் மாதிரியே இருக்கிறனாலையும் தான் இதுக்கு வினிகர் ஈல் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வினிகர் வார்ம்ஸ் இல்லைனா ஈல் வார்ம்ஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த வார்ம்ஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை மட்டும்தான் அதிகமாக ஃபீடிங்காக எடுத்துக்கும். குறிப்பாக சொல்லணும்னா வினிகரை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா அண்ட் ஃபங்கை மட்டும்தான் இது கன்சியூம் பண்ணும். ஸோ வினிகர் ஈல் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். வினிகர் ஈல் ஒரு நான் பேரசைட் வார்ம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்பை உண்டாக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஆங்கர் வார்ம் ஒரு பேரசைட் வார்ம். ஸோ ஃபிஷ்ஷோட ஸ்கின்னில் ஒட்டிட்டு ஃபிஷ்ஷுக்கு நிறையாவே ட்ரபிள் கொடுக்கும். வினிகர் ஈல் ஒரு நான் பேரசைட் வார்ம் அப்படிங்கிறனால ஃபிஷ்ஷுக்கும் எந்த ட்ரபிளும் கிடையாது. ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்ணாலும் எந்த ட்ரபிளும் வராது. வினிகர் ஈல் அடல்ட் சைஸ் ரீச் ஆகும்போது லென்த் வைஸ் 2 மில்லிமீட்டர் சைஸ் வரைக்கும் அதிகபட்சமாக வளரும். ஸோ வினிகரை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா அண்ட் ஃபங்கை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வினிகர் ஈல் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆயிரும். அப்போ கடையில் வாங்குகிற வினிகர் பாட்டில்லையே கொஞ்ச நாளில் வினிகர் ஈல் ஃபார்ம் ஆயிருமே, நம்ம எதுக்கு வினிகர் ஈல் ஸ்டார்டர் கல்ச்சர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஷாப்பில் நம்ம வாங்குகிற வினிகரில் கண்டிப்பாக வினிகர் ஈல்ஸ் முன்னாடி இருந்திருக்கும். பட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்த வினிகர் ஈல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி இந்த வினிகர் ஈல் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா அண்ட் ஃபங்கை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு பாட்டிலிங் பண்ணி அனுப்புகிறாங்க. ஃபில்டர் பண்ணாத வினிகர் கண்டென்ட்டில் மட்டும்தான் வினிகர் ஈல்ஸ் இருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்குறது ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணின வினிகர் அப்படிங்கிறனால அதில் வினிகர் ஈல் எப்போவுமே ஃபார்ம் ஆகாது. அதனால தான் ஸ்டார்டர் கல்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம வினிகர் ஈலை ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு வினிகர் ஈல் அதிகபட்சமாக 10 months வரைக்கும் உயிரோடு இருக்கும். பிறந்த 5 weeksலேயே மெச்சூரிட்டி லெவலை ரீச் பண்ணிடும். வினிகர் ஈல் எக்ஸ் லே பண்ணாது. பட் அதோட யூட்ரஸ்லேயே எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆகி டைரெக்டாக பேபிஸ் தான் ரிலீஸ் பண்ணும். ஒரு ஃபீமேல் வினிகர் ஈல் 8 daysலேருந்து 10 daysக்குள்ளே மேக்ஸிமம் 40லேருந்து 45 பேபிஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணும். ஆர்டீமியா கூட கம்பேர் பண்ணும்போது வினிகர் ஈலுக்கு நியூட்ரிஷன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் பீட்டா டெட்ரா வெரைட்டிஸோட பேபிஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு 1 weekக்கு கண்டிப்பாக ஆர்டீமியாவை கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு 1 weekக்கு வினிகர் ஈல் ஒரு பெஸ்ட்டு லைஃப் ஃபீடாக இருக்கும். இப்போது வினிகர் ஈல் கல்ச்சரை எப்படி செட் பண்ணணும், கல்ச்சர்லேருந்து வினிகர் ஈலை எப்படி செப்பரேட் பண்ணி எடுத்து ஃபீடிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வினிகர் ஈல் கல்ச்சர் செட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டிலோட கழுத்து பகுதி லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாட்டிலில் பாதி அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஃபில் பண்ணணும். மீதி பாதி அளவுக்கு டீக்ளோரினேட்டட் வாட்டரை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போது பாட்டிலோட டாப் வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடாது. பாட்டிலோட கழுத்து பகுதி வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். கல்ச்சருக்கு யூஸ் பண்ண போகிற பாட்டில் மினிமம் 1/2 liter கெப்பாசிட்டியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த சைஸ் பாட்டில் யூஸ் பண்ணினாலும் 50% ஆப்பிள் சிடர் வினிகர் 50% வாட்டர் இந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் ஒரு 2-3 ஸ்லைஸ் எடுத்து ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை துண்டு துண்டாக நறுக்கி பாட்டிலுக்குள்ளே போட்டுருங்க. கல்ச்சரில் ஆப்பிள் ஆட் பண்ணுறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஆப்பிளில் இருந்து ஃபார்ம் ஆகிற நியூட்ரிஷன் வினிகர் ஈலுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் பிரேக் டவுன் ஆகும்போது ஃபெர்மெண்டட் பாக்டீரியா அங்கே ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியாஸை வினிகர் ஈல்ஸ் கன்சியூம் பண்ணும். ஆட் பண்ணின ஆப்பிளை 4 to 5 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆயிரும். அதனால் எந்த யூஸுமே இருக்காது. ஸோ 4 to 5 monthsக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மறுபடியும் கண்டெய்னரில் ஆட் பண்ணணும். கல்ச்சருக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அழுகி போன ஆப்பிள் இல்லைனா பூச்சி புழு இருக்கிற ஆப்பிள் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போது ஆப்பிள் சிடர் வினிகர், வாட்டர், ஆப்பிள் ஸ்லைசஸ் 3மே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்த வினிகர் ஈல் ஸ்டார்டர் கல்ச்சரை இந்த பாட்டிலில் அப்படியே ஊற்றிடலாம்.
இப்போ ஒரு காட்டன் இல்லைன்னா ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம கல்ச்சருக்கு யூஸ் பண்ண பாட்டிலோட கழுத்து பகுதிக்குள்ளே போகிற மாதிரி ஷேப் பண்ணி அதை உள்ளே தள்ளணும். ஸோ இந்த காட்டனோட அடிப்பகுதி நம்ம பாட்டிலோட கழுத்து வரைக்கும் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கிற வினிகர் ஈல் கல்ச்சரோட கண்டென்ட் படுற மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணின காட்டன் கம்ப்ளீட்டாக கல்ச்சரில் நனைஞ்சு போயிடக்கூடாது. காட்டனோட அடிப்பகுதியில் 25 to 30% மட்டும் கல்ச்சரில் படுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். காட்டனோட சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் த்ரெட்டு வச்சு கட்டிக்கோங்க. சப்போஸ் இந்த காட்டன் ஸ்லிப் ஆகி கல்ச்சருக்குள்ளே ஃபுல்லாக விழுந்தாலும் நம்ம இந்த பிளாஸ்டிக் த்ரெட்டை புல் பண்ணி காட்டனை வெளியில் எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரு சாஃப்ட் கிளாத் இல்லைன்னா நெட் வச்சு பாட்டிலோட டாப்பை க்ளோஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக ஏர் டைட் பண்ணுற அளவுக்கு கட்டிடாதீங்க. பிகாஸ் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் இல்லைன்னா வினிகர் ஈல்ஸ் கண்டிப்பாக இறந்துரும். ஸோ நம்ம கல்ச்சர் இப்போ ரெடி. இந்த கல்ச்சரை நம்ம 1 இயருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 to 5 monthsக்கு அப்புறம் இந்த பழைய ஆப்பிள்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஆப்பிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்ட் 1 இயர்க்கு அப்புறம் இந்த பாட்டிலில் இருக்கிற வினிகர் ஈல்ஸை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு 50% ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் 50% வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணின ஈல்ஸை பாட்டிலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஒரு கல்ச்சரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ செட் பண்ணின கல்ச்சருக்கு 2 weeks டைம் கொடுக்கணும். இந்த 2 weeks டைமில் வினிகர் ஈலோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 2 weeksக்கு அப்புறம் நம்ம ஃபீடிங்க்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபீடிங் பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடி காட்டன் மேலே ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணின ஃப்ரெஷ் வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் டீசெண்டாக இருக்கும். ஸோ காட்டனுக்கு அடியில் இருக்கிற வினிகர் ஈல்ஸ் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டனுக்குள்ளே பூந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துடும். 1 or 2 ஹவர்ஸில் நமக்கு தேவைப்படுற அளவுக்கான வினிகர் ஈல்ஸ் கீழேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆயிரும். ஸோ 1 or 2 hours கழித்து சிரிஞ்ச் இல்லைன்னா பிப்பட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெஷ் வாட்டரை சக் பண்ணி நம்ம பேபிஸ்க்கு டைரெக்டாக ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் ஈல்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை மேண்டட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபில்டர் பேப்பர் வாங்கிக்கோங்க. வினிகர் ஈல்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டருக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ் வாட்டரை கலெக்ட் பண்ணி இந்த ஃபில்டர் பேப்பரில் ஊற்றணும். கொஞ்ச நேரத்தில் வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். நமக்கு பேப்பரில் வினிகர் ஈல்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகி நிற்கும். இந்த கண்டென்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். பிகாஸ் இந்த வார்ம்ஸ் மேலே இருக்கிற வினிகர் ஸ்மெல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்படிங்கிறனால இப்போ இந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பேப்பரை நம்ம பேபி ஃபிஷ்ஷஸ் இருக்கிற டேங்க்கில் அப்படியே டிப் பண்ணணும். வினிகர் ஈல் டேங்க்கோட டாப்பில் தான் அதிகமாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும். பாட்டம்க்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா டேங்க்கோட டாப்பில் தான் சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக அதுக்கு கிடைக்கும். வினிகர் ஈலோட ஸ்விம்மிங் மூமெண்ட் பேபி ஃபிஷ்ஷஸை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சில ஃபிஷ் வெரைட்டியோட பேபிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஆர்டீமியாவை அவங்களால வாயில் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி குட்டி பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு வினிகர் ஈல் தான் ஒரு சூப்பரான லைஃப் ஃபீட். ஸ்டார்டர் கல்ச்சர் யூஸ் பண்ணாமையே வீட்டில் நம்மளே எப்படி ஒரு வினிகர் ஈல் கல்ச்சர் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வினிகர் ஈல்னா என்ன, வினிகர் ஈல் கல்ச்சர் எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினிகர் ஈல் ஸ்டார்டர் கல்ச்சர் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் குட் பை.